எங்கே வந்திருக்கேன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். மிகவும் கொடூரமான படிக்கட்டுகள் கடந்து விட்டோம். கிருஷ்ணா எப்படி இருந்தது? முடியாதுங்க. என்ன முடியாதுங்க, 600 படி தானே. வாங்க, அவர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார், அதனால தான். ஏங்க இங்கே பாருங்க, இந்த இடத்த சூப்பராக இருக்குங்க, காடு. நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ளே ஸ்டேஷனில் கேம் ஆடிட்டே இருங்க. நாங்கள்லாம் எங்கள் வேலையை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம். என்னோடய வேலையெல்லாம் கிடையாது, என்னோடய ஹாபி அந்த இயற்கையை ரசிக்கிறது. என்னென்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள். பட் சம்பவ் வி ரீச் ஹியர். பாருங்கள் மக்களே, வந்து சேர்ந்தாச்சு. ஹாய் காய்ஸ், நான் சொன்னல எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ பாருங்க எங்கே வந்திருக்கேன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அங்கே இருக்கு, இது சும்மா சாம்பிள், இன்னும் மெயின் பிக்சர்லாம் இருக்கு. இது எந்த இடம்னு இப்போவும் நான் சொல்லலைன்னா வெறுப்பில் என்னை வந்து போட்டு தாக்கிடுவீங்க. இது வந்து அகோபிலம், அகோபிலத்தில் இருக்க 9 நரசிம்மர் கோயிலில் பார்க்க தான் வந்திருக்கோம். அதுலேயும் குறிப்பாக அந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற பாவன நரசிம்மர், அவரை பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ஜீப் ரூட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்டு ட்ரெக் இருக்குது, சிவியரான ஒரு ட்ரெக் ரூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மை ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து அந்த சிவியரான ட்ரெக் ரூட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். மணி வந்து ஒரு 3 பக்கம் ஆகுது ஈவினிங்கு. இப்போ தான் வந்தோம் சென்னையிலேருந்து இங்கே. ஸோ வந்த உடனே இங்கே கிளம்பியாச்சு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். ஏன்னா இந்த படியை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, பட் ஃபன் கேரண்டீடு. இந்த தான் நான் ஃபுல்லாக இன்றைக்கி காட்ட போகிறேன். இன்னும் நிறைய ட்ரெக்கிங் இருக்குது, இது ஒன் ஆஃப் த ட்ரெக்கிங் தான். தெர் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் ஃபன். அண்ட் இது ஃபுல்லாகவே ரொம்ப கிளியராக ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகே, என்னடா அதுக்குள்ளே மூச்சு வாங்குறேன்னு கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், அங்கேருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டராவது இருக்கும் எலிவேஷன். அஸ்பர் என் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 318 காட்டுது, ஆனால் இது ஓவரால் எலிவேஷன். இன்னும் போது பாருங்கள், போயிட்டே இருக்கு. ஃபன் கேரண்டீடு, ஸ்டே டியூன்ட். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு கிருஷ்ணா வர்றாரு. ஃப்ரெண்டு, கொலீக், ட்ரெக்கிங் பார்ட்னர், என்ன வேணால் வச்சுக்கலாம், ரைடிங் பார்ட்னர். ஸோ நாங்கள் 2 பேர் தான் யாரும் வந்திருக்கோம். நம்ம ட்ரூப் அங்கேயே சரண்டர் ஆயிடுச்சு. 200 படிக்கட்டாச்சு. ஏன்னா 600-700 படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கட்டு மேட்ரு கிடையாது. என்னென்னா 8 கிலோமீட்டர்ஸ் வருங்கிறாங்க, 7.5 to 8. ஆனால் நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது 3.5 கிலோமீட்டர் தான் காமிச்சது. ஆனால் இவங்க 1 way 8ங்கிறாங்க. 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாங்கிறாங்க. ஸோ எனக்கு முன்னுக்கு பின் முரணா தெரியுது. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, கயரெல்லாம் கட்டி அட்வென்ச்சரஸாக ஏறுறதுக்கு முடியாதவங்க. உனக்கு முடியுமாடான்னு கேட்டால் அசாஃப்னா ஓகே. ஏன்னா இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃபார்மில் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு பண்ணிடலாம். ஐ டோன்ட் நோ அபவுட் த ஃப்யூச்சர். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு வந்துட்டேன். போய்கிட்டே இருக்குது. கீழே வந்துடணும், 6 மணிக்குள்ளே கீழே வரணும். தட்ஸ் த டாஸ்க்கு. ஸோ போக 1.5 வர 1 அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் இது சும்மா ஈஸியாக இருக்க போகிறது இல்லை காய்ஸ். பார்க்கும்போதே எனக்கு தெரியுது இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டஃப் டாஸ்க். பட் அதுக்காக தான் நான் இங்கேருந்து வந்திருக்கோம். இதை விட ஒரு ஃபன்னு நடந்துச்சு நாங்கள் வரும்போது. அதை நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது உச்சக்கட்ட ஃபன்னு. இந்த வீடியோவில் சொல்லி ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலை. ஸோ இப்போதைக்கு என் ஹார்ட் ரேட் வந்து ஏரோபிக்கில் தான் இருக்குது, zone 2. அண்டு ஓகே, கூல், ஏறிகிட்டே இருக்கோம், பார்க்கலாம். கிருஷ்ணா ஏறி வந்து கொண்டிருக்கிறார். ஆரம்பம் மட்டும் தான் டஃப்பாக இருக்கும், போக போக அதுவே பழகிரும். என்ன கிருஷ்ணா, வாங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. நல்ல வேலை நான் வந்து நம்ம ட்ரூப்பை கூப்பிட்டு வரல. ஏன்னா அவங்கள கண்டிப்பாக இதில் கூப்பிட்டு வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. இட்ஸ் கிரேட். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கோயிலை பற்றி இருக்குது. உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த கோயிலில் இருக்குது. அதை என்னென்னு அங்கே போய் சொல்கிறேன். ஓகே, மொத்தம் வந்து 600-650 ஏதோ படி இருக்கான். அது பயங்கர ஸ்டீப்பான படி, நீங்கள் பார்த்தா தெரியும். இது ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம்
ரோலிங் டெரெயின் மாதிரி தான் இருக்கும். அண்டு அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1.5 hour வரைக்கும் ஆகும்னு சொல்லி ஒரு பையன் சொன்னாப்புல. இப்போது அவர் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார். ஸோ அதை வச்சு அவர் ஓரளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வேளை ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, உங்களால் இறங்க முடியல இந்த ரூட்டில் அப்படின்னா பெட்டர் நீங்கள் அந்த கோயிலே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் இறங்குங்க, ஏன்னா நைட் டைமில் இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ உளுந்தூர்பேட்டையிலே சீட்டாக வந்துருச்சு. இந்த ஃபாரஸ்ட்டை பாருங்கள், இதுக்குள்ளே இருக்காதா? இங்கே நிறைய பாம்பு, கரடி இருக்க வாய்ப்பு இருக்குது, நரி, சிறுத்தை. புலியை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, யானையை பற்றியும் ஐடியா இல்லை, பட் மற்ற ஐட்டம்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு அனாவசியமான ரிஸ்க்கு நைட் டைமில் இறங்குறதுங்கிறது. பெரிய கேங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு 10 பேர் இருக்கோம், நல்லா லைட்ஸ் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் சும்மா ரேண்டமாக ஏற போகிற இறங்க போகிறோன்னா இட் ஒன்ட் ஒர்க். இங்கே பாருங்க, இவ்வளோ படி ஏறி இருக்குன்னா காட்டுறேன் பாருங்க. அடுத்து பொது 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 போய்கிட்டே இருக்குது. தலைவர் பாருங்க, வாங்க வாங்க. இது எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். இறங்கும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும் ஆக்சுவலி. ஸோ வெளிச்சம் இருக்கும்போது இறங்கிடலான் இருக்கோம். மணி 2:51 தான் ஆகுது. 3:51 போனால் கூட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ரிட்டன் இறங்க ஆரம்பிச்சிடுவோம். தட்ஸ் அவர் பிளான். அது அப்படி தான் பண்ண போகிறோம், பண்ணிடுவோம். சரி, ரொம்ப ஈஸியாக ஏறுறதுக்கு நாங்கள் என்ன சூப்பர்மேனா? ஆனால் ஏறி முடிச்சிடுவோம். இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இங்கே வந்து வாட்டர் பாட்டில் போடுவது போடாதீங்க மக்களே. ஓகே, நான் வந்து அடுத்த ஒரு 20-30 படி அப்படியே ஏறி 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 600 படியாக முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த டெரெயின் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னா, நாங்கள் நேற்று நைட்டு மிட் நைட்டில் வந்தோம். மிட் நைட்டில் தான் அங்கேருந்து கிளம்பணும், சென்னையிலேருந்து வண்டியில் கிளம்பி இங்கே வர்றதுக்கு கரெக்டாக 2 மணி. நாங்கள் இங்கே வரும்போது 2 மணிக்கு வண்டி எடுத்து 2:30க்கு கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே அகைன் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு. ஸோ 2:30க்கு கோயிலுக்கு வந்துட்டு உடனே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். அதில் கூட வழி தெரியாமல் நாங்கள் அந்த ஜுவால நரசிம்மர் அந்த ரூட்டில் போய்ட்டோம் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஆக்சுவலி நாளைக்கு ஏறுற மாதிரி தான் இருந்தது பிளானு. ஆனால் நம்ம ட்ரூப் வந்து திடீர்னு பிளானை மாற்றிட்டாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் கிளைம்பிங். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு வழியாக மிகவும் கொடூரமான படிக்கட்டுகள் கடந்து விட்டோம். கிருஷ்ணா, எப்படி இருந்தது? முடியாதுங்க. என்ன முடியாதுங்க, 600 படி தானே. வாங்க, அவர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார், அதனால தான். அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பு, அப்புறம் நடந்து 4 ஸ்டெப்பு அப்படி நடந்து. இதுக்கு மேலே போனால் இன்னும் ஈஸியாக இருக்குமா. எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்காக கீழே இறங்கி வரவங்ககிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்தோம். நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே ஆந்திராவில். ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சென்னையிலேருந்து இங்கே வந்தது, அவங்கக்கிட்ட பேசுகிறது. ஸோ தே ஆர் ரெடி டு அக்செப்ட் அண்ட் ஹெல்ப். அது ரொம்ப குட். அண்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே உட்காருங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் தூரம் தான் அப்படி இருக்கும், அப்புறம் ஒரு 7 கிலோமீட்டர் அப்படி ஜாலியாக நடந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜாலியாக நடக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்க சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பியூட்டிஃபுல். அண்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரோடெல்லாம். சரி, இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் பாதை, இவ்வளோ தான். இதில் இருந்து நீங்கள் இப்படி இங்கே விழுந்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். எத்தனை மீட்ரு ஆழம் அங்கே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படியே டேரெக்டாக லேண்ட் ஆயிடுவீங்க. கோயில் சன்னிதானத்துக்கே போய் தரிசனம் கிடச்சிரும். சன்னிதானத்தில் போய் உங்களுக்கு நேரடியாக பெருமாள் தரிசனம் கிடச்சிரும். ஏன்னா இந்த பாருங்கள், எல்லாமே மேபி மழை பெஞ்சு எல்லாம் அரிச்சு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ், இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் நாட் 100% சேஃப். உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும், நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் வந்து ஃபிசிக்கலாக ஓகே, என் வயசானவங்க ஏறுறாங்க, வெயிட்டு தூக்கிட்டு ஏறுறாங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஃபிசிக்கலாக நான் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கே வந்து இதை ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் என்ன ஆச்சரியப்பட்டாங்கன்னா, இங்கே இந்த இடம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்ண்ணா? ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன், பிளான் பண்ணி வந்தாச்சு. ஸோ மேலே போகிறோம், போகிற வழியில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்க்குறோம், சாமியை கும்பிட்றோம், நைட்டே இறங்குறோம். டார்ச் லைட்லாம் வச்சுருக்கோங்க. நெத்தியில் கட்டுற டார்ச் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ கையில் அடிக்கிற டார்ச் இருக்குது, அதை வச்சுட்டு இறங்க போகிறோம். வெள்ளையங்கிரிக்கு போன மாதிரி. ஃபன் கேரண்டீடு. கிருஷ்ணா டென்ஷன் ஆவார், ஃபன் கேரண்டீடு சொன்னால். என்னடா பண்ணு, இங்கே பாடுறா என்ன அப்படின்னு. இல்லைங்க, கொஞ்சம் பிரத் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ஸ்டார்ட்.
ரெடி பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து வாங்க, அடுத்து என்ன காத்திருக்குன்னு பார்க்கலாம். ஏங்க இங்கே பாருங்கங்க, இந்த இடத்த சூப்பராக இருக்குங்க காடு. இது இந்தியாவில் இருக்கிற மாதிரி இல்லைங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கங்க என்னமா இருக்குன்னு. போக போக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறுது. இங்கே பாருங்கள், மலையில் அடிச்சுட்டு வந்த கட்டைகள் இதெல்லாம் இங்கே இருக்குது. அண்டு இந்த பாதை பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒத்தையடி பாதை தான். இது எனக்கு தெரிஞ்சு பெருசாக இதை ரெகுலேட் பண்ணி வைக்கல கவர்மெண்ட், அப்படி தான் எனக்கு தோணுது. அதாவது அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அதாவது இந்த கோயிலில் சாமி கும்பிட்ற மக்கள், நாட் பழங்குடி, இந்த கோவிலில் உள்ள சாமியை கும்பிடக்கூடிய மக்கள் அவங்க காலங்காலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு வழி, அதை அப்படியே அவங்க பயன்படுத்திட்டோன்னு விட்டுறாங்க. ஸோ அந்த வழியில் நம்மளும் போய் பார்த்துட்டு வர்றோம், அவ்வளோதான். ஸோ இது அவங்க வந்து பெரிய லெவலில் இங்கெல்லாம் வந்து அவங்க சீரமைக்கலை, அமைக்கவும் வேண்டாம். இது இப்படி இருந்தால் தான் அழகு. பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இது தாங்க அனுபவம். இதெல்லாம் பார்க்காம ப்ளே ஸ்டேஷன் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்களாடா. செமையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ளே ஸ்டேஷனில் கேம் ஆடிட்டே இருங்க. நாங்கள்லாம் எங்கள் வேலையை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம். என்னோடய வேலையெல்லாம் கிடையாது, என்னோடய ஹாபி. ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி சுற்றி பார்க்குறது, இயற்கைக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அந்த இயற்கையை ரசிக்கிறது. வாங்க போகலாம். இது ப்ளே ஸ்டேஷன் விளையாடுற அவங்களுக்கெல்லாம் கிடையாது. பூச்சி ஏங்க பாருங்கங்க, இது ஏதோ காட்டுப்பூச்சிங்க. இதுக்கு எத்தனை கால் இருக்குன்னே தெரில, கொடூரமாக இருக்கிறது பார்க்கிறதுக்கு. ஆனால் அப்பாவியாக இருக்குது. இதோட பேர் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இதை ரயில் பூச்சின்னா, பெரிய சைஸ் ரயில் பூச்சி, இன்னும் பெரிய சைஸ் பாம்பு, அப்புறம் வந்து புலி, இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். புலி ஏன்டா பைத்தியம் ஆகிட்டியா அப்படிலாம் கேட்காதீங்க. அதை அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியதான். டயர்டு, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் இறங்குவோம். இந்த ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு கிருஷ்ணா நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காப்புல, அவரை போய் நம்ம பிடிப்போம். மலைப்பாதை இப்போ இறங்குது. நேரம் வரைக்கும் ஏறணும், இப்போ வந்து இறங்குது. இங்கே ஏதோ எழுதி போட்டிருக்காங்க தெலுங்கில், அது என்னன்னு தெரில. 1995 சம்திங் எழுதியிருக்காங்க. இது என்னதுன்னே தெரில. ஏதோ ஒரு கல் வச்சுருக்காங்க, இல்லை உட்கார்றதுக்கா என்னன்னு தெரில எனக்கு. அப்படியே இறங்குது. இது இறங்கும்போது ஜாலியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா ரிட்டர்ன் வரும்போது இதில் ஏறணுமே, அதுதான் கவலை. ஆனால் ஏறிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோஃபார் 1.68 வந்திருக்கோம். இன்னொரு 6 கிலோமீட்டர், மேபி 5 கிலோமீட்டர் பார்க்கலாம். குழந்தைங்க வர்றாங்க ஏறி. நம்மலாம் என்ன, இங்கே உள்ள கல்லெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே செதிலாக இருக்குது, ஸ்லாபாக. இந்த மாதிரி ஒரு கல்லை வந்து, இந்த மாதிரி ஒரு கல் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக பாலிஷ் போட்ட மாதிரி ஒரு கல். இயற்கையாகவே இந்த கல் இப்படி தான் இருக்கும். இதை யாரும் வந்து மேலெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கல, சைடில் வேணால் கட் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே இப்படி தான் இருக்கும். கிருஷ்ணா காமிக்கிற பாருங்க, இப்படி தான் இருக்கும். இது என்ன கல் தெரியுமா? இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கடப்பா கல். அண்டு நம்ம இருக்கிற இந்த இடமே கடப்பா பக்கத்தில் தான் இருக்குது. அதனால தான் இந்த கல்லெல்லாம் இப்படி இருக்குது. இங்கே செதிலாக இருக்கும் கல். இந்த பாருங்கள், இறங்கி போகிறத பார்த்தா மனுஷனுக்கு சந்தோஷம்தான் வரணும். ஆனால் எங்களுக்கு சந்தோஷமே வரமாட்டேங்குது இறங்குறத பார்த்தா. ஏன்னா ரிட்டனில் ஏறணுங்கிறதுனால. கவலை தோய்ந்த முகத்துடன் உங்கள் ஜேபி த நேவிகேட்டர். ஆக்சுவலி ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான கோயில். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷ்ணுவோட ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு பலி கொடுத்து, கோழி இதெல்லாம் பலி கொடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடிய வழக்கம் இந்த கோயிலில் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் காலையிலே போயிட்டு சாமி கும்பிட்டு கோழி அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்டு வர்றவங்க தான் இங்கே இப்போ போயிட்டு வர்றவங்க எல்லாருமே. ஸோ இந்த வழக்கம் இந்த கோயிலில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. அதனால தான் இந்த கோயிலுக்கு நம்ம இவ்வளோ ட்ரெக் பண்ணி போகிறோம். அண்ட் ஏன் ட்ரெக் பண்ணி போகிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த கோயிலுக்கு எப்படி மக்கள் ரீச் பண்ணாங்களோ அதே வழியில் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான இது நமக்கு புரியும். ஸோ வாங்க போகலாம். ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு. இறங்கி
நாங்கள் இப்போ விசாரித்த போது இது இறங்கி அந்த பள்ளத்தாக்குள்ளே இருக்கிறது தான் கோவில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மலையை ஏறி இந்த படியிலேயே ஏறி அந்த பக்கத்துலேருந்து இந்த ஒரு மலைகளுக்கு நடுவில் இறங்குறோம். இதுதான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே கீழே போனால் கோயில் இருக்கும். ரிட்டன் இந்த பாதையில் நம்ம ஏறி போகணும். இதோட ஒரு ஃபன் என்னென்னா, நாங்கள் எப்படி ஏறி வர்றவங்க கிட்டலாம் கோயில் எவ்வளோ தூரம்னு கேட்குறோமோ, அதே மாதிரி இங்கேருந்து போகிறவங்க எங்ககிட்ட அந்த படி இருக்கிற இடம் எவ்வளோ தூரம்னு கேட்டுகிட்டே போகிறாங்க. என்ன பண்ணுறது, இதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் மழை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஃபன்னுக்கு வந்து அன்லிமிட்டெட் கேரண்டி. வெறித்தனமாக இருக்கும். அனுபவத்தை மறக்கவே மாட்டோம். உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறக்கவே மாட்டோம். நான் பாக்கெட் சைஸ் ரெயின் கோட் வச்சுருக்கேன், கிருஷ்ணா வந்து ரெயின் கோட் வச்சுருக்காரு. ஸோ நாங்கள் ரெண்டு ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கோம். மழை வராது, இப்போ இருக்கிற டெம்பரேச்சரையோ இந்த இதெல்லாம் பார்த்தா வாய்ப்பே கிடையாது. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அண்டு இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்களும் வாங்க. எல்லாம் சும்மா அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது, எல்லோரும் வந்து பார்க்கணும். ஆனால் இதை மாசுபடுத்தாமல், ஏன்னா இப்போ தான் பார்த்தேன் 2-3 பீர் பாட்டில் பார்த்தேன். அப்படியே அதை எடுத்து நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது, ஒரு காடு இருக்குது. இது நம்ம சொந்தமே கிடையாது, இது நமக்கு உரிமையே இல்லை. நியாயமாக பார்க்க போனால் நம்ம ஆல்ரெடி தேவையானதெல்லாம் அழிச்சிட்டோம். மிச்சம் மீதி இருக்கிறதே கொஞ்சம் தான். அதில் ஏன்டா வந்து தண்ணி அடிக்கிறீங்க? அதுக்கு தான் எவ்வளோ இடங்கள் இருக்குது, அங்கே அடிக்கலாம்டா. அப்பாடே முடியல. யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து எதுவுமே பண்ணாதீங்க. அகைன் ஒரு ஓடையை வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அகைன் ஒரு நீர்வழித்தடம். ஆனால் இங்கே வந்து லேட்டஸ்ட்டாக தண்ணி ஓடுனதுக்கான அந்த இது இருக்குது. இது வந்து இந்த பக்கத்துலேருந்து போயிருக்கு, இப்படி இந்த டைரெக்ஷன்லேருந்து இப்படி போயிருக்கு தண்ணி. ஆனால் நம்ம அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த பக்கம் வந்துருந்தது. இயற்கையோட அமைப்பு பாருங்கள். சரி, ஓகே. ஆனால் ஈஸியாக தாங்க இருக்குது. அந்த படி ஏறி அந்த பக்கம் இறங்கினதுக்கப்புறம் செம்ம ஈஸியாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. இன்ஃபேக்ட் காட்டு விலங்குகள் மட்டும் எதுவும் பண்ணாது அப்படின்னா எந்த நேரத்துலையும் கூட இதை நடக்கலான்னு தான் தோணுது. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். அங்கே ஒன்றும் இல்லை, அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஜாலியாக போகுது. அங்கே வந்து திரும்ப கிளம்பும்போது தண்ணி மட்டும் பிடிச்சிக்கணும். சாப்பிட்றதுக்கு கடலை மிட்டாய் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் லஞ்சு சாப்பிடல, ஏன்னா காலையில் ஒரு கடையில் பூரி மசாலா தூளெல்லாம் அடித்து வெளுத்துட்டோம். அது யாருக்குமே ஜீரணமாகலை. அதனால் வந்து நாங்கள் எதுவுமே பெருசாக கொண்டு வரல, சாப்பிடலை. அப்படியே அது ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதை நாங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு ஹைக் இருக்குது, இன்னொரு இடத்துக்கு. ஸோ அதுக்காக கொண்டு வந்துடும் அது. ஆனால் யாரும் வராதனால நாங்கள் இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் ஜாலியாக இருக்குங்க. இங்கே டெம்பரேச்சருமே அப்படியே ஆப்டிமமாக அழகாக இருக்குது. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. அப்படியே போகும்போது அப்படியே பார்க்கலாம். எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு சீக்கிரம் பையன் கொஞ்சம் பெரிய பையனா அவனை தான் இங்கெல்லாம் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுது. அவங்க எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அவங்கன்னு. ரோடு அப்படியே ரொம்ப ரஃப்பாக மாறிட்டே போகுது. ஸோ வயசானவங்க எல்லாம் வந்து அவ்வளோவா சரியில்லை. இந்த ஏசிஎல் இஷ்யூ இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த ரோட்லலாம் நடக்கணும். ஏன்னா ஏதாவது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படியே பயங்கர கொடூரமாலாம் இல்லை, பட் ஓகே, ரீசனபுளாக இருக்குது. பார்த்து பாருங்கள். கடலை மிட்டாய் சாப்பிட்டு கொண்டே சுகரை லோட் பண்ணிக்கொண்டே சுகரை பர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்லாயிருக்கு. ரிட்டன் எப்படி இருக்கும் தெரில, ஆனால் கண்டிப்பாக ஜாலியாக தான் இருக்கும். டெம்பரேச்சர் இறங்கிடுச்சு, இங்கே கொஞ்சம் அப்படியே குழுன்னு ஆக ஆரம்பிக்குது. ஸோ 2025 டிசம்பர் மாதம் கடைசியில், நாட் கடைசி, டிசம்பர் மிட்டு கூட இல்லைங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வருஷத்தோட ஒரு கடைசி நாளில், கடைசி மாதத்தில் நாங்கள் வந்து உருப்படியாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறது வந்து என்னென்னா, கிருஷ்ணா வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். அவர் ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் கேப் விட்டார். ஃபேமிலி மேன் ஆகிட்டார், ரொம்ப பிஸி ஃபேமிலி மேன் ஆகிட்டார். ஸோ இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயராக, இல்லை நான் பழைய கிருஷ்ணாவாக மாற போகிறேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கார். ஆமாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. ஸோ அவரை வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு எல்லோரும் மாறுங்க. 6 பேக்கோடு அவர் உங்களை சந்திப்பார் கூடிய விரைவில். இன்னும் ஒரு 6 மாதம் போதுமா கிருஷ்ணா? 6 மாதங்களில் வருவார். நம்ம ஒரு வீடியோ போடுறோம். போயிட்டே இருக்குது. காட்டு வழி போய்கிட்டே இருக்குது, நம்மளும் போயிட்டே இருக்கோம். சீக்கிரமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் இதே பாதையில் தான் வர வேண்டும். ஃபன்னாக இருக்க போகுது. நல்லா எப்போ பார்த்தாலும் ஃபன்னுங்கிற அப்படின்லாம் கேட்காதீங்க.
இருட்டிருச்சுனா தான் இருக்குது ஃபன்னு நான் சொல்கிறது வந்து எங்களுக்கு இல்லை, விதிக்கு எங்களை வச்சு செய்யும். நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். டார்ச் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறுத்தை மட்டும் வராமல் இருந்தால் போதும். ஏன்னா நேரடியாக ஒரு சிறுத்தை கூட சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இது. அதுக்கு மேலே அந்த சிறுத்தைக்கு அதுதான் விதிங்கும் போது நம்ம எதுவும் செய்ய முடியாது. என்ன சொல்கிறீங்க? பார்ப்போம். இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் மக்கள் வந்து போய்கிட்டு இருந்தாங்க, இப்போ யாரையும் காணும். வேறு ஒரே என்ன சொல்லுவாங்க, மயான காட்சி அளிக்குது, யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஏன்னா ஏறும்போதே இப்போ 2-3 பேர் கேட்டாங்க, என்ன இந்த டயத்தில் போகிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோம். சரி லேட் ஆகிடுச்சுன்னா அங்கேயே இருந்துருக்கேன்லாம் சொன்னாங்க. ஆமாம், இந்த பேண்ட்டெல்லாம் பார்த்து ஃபாரஸ்ட்காரங்கன்னு நினச்சிக்கிறாங்க. கேமஃப்ளாஜ் பேண்ட்டு, க்ரீன் கலர் சட்டை. ஆமாங்க, சிறுத்தை வந்து அப்படியே இந்த இலையோட இலையாக மறைஞ்சிடும் கிருஷ்ணா, அப்படியே மறைஞ்சி பதுங்கிடலாம். இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா வாட்டர், தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும். இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, கீழே போய் ஃபுல் பண்ணிக்கலாம் நாங்கள். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி எப்போவுமே குடிச்சிட்டே இருக்கணும். நமக்கு ஸ்வெட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும். ஸோ ஒரு ஓஆர்எஸ் பேக்கெட் இருந்தால் ஓஆர்எஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வெறும் வாட்டராவது குடிக்கணும். இல்லைனா வந்து டீஹைட்ரேட் ஆகி அப்படியே சோர்ந்துருவோம், மசில்லாம் வீக் ஆகிடும், அப்புறம் கிராம்ப் ஆகும், அதாவது சுளுக்கு தானே, தசை பிடிப்பு அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ பெட்டர் தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது நல்லது. ஸோ இதுதாங்க கரையாம்புத்து. கரையான் வந்து இப்படி தான் கூடு கட்டும். இதை உடச்சோம்னா உள்ள கரையான் இருக்கும். பட் அதோட வீட்டை உடச்ச பாவம் நமக்கு வேண்டாம். ஸோ அப்படியே போவோம். இங்கே மக்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து வந்தவங்கெல்லாம் அப்படி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த அடர்ந்த காட்டு வழியாக நடந்து வரும்போது தாங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த சந்தன கடத்தல் வீரப்பா இருந்தார்ல, அவர் இந்த மாதிரி தான் நாங்கள் காட்டுக்குள்ளே பல வருஷங்கள் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பாதையில் நடந்துக்கிட்டு, இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு. யோசிச்சு பார்த்தா ஒரு 10 அடியில் யாராவது இருந்தால் கூட இங்கேருந்து பார்த்தா தெரியாது. அவர் இந்த காட்டில் இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆப்வியஸாக இந்த மாதிரி ஏதோ ஒரு காட்டில் தான் இருந்திருப்பார். ஆனால் நான் ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி வந்து ஒரு மனுஷனால் காட்டுக்குள்ளே வந்து இத்தனை வருஷம் வந்து ஒளிஞ்சு யார் கண்ணிலையும் படாமல் வாழ முடியும், போலீஸ் கண்ணில் அப்படின்னு. ஆனால் இந்த காட்டை வந்து பார்க்கும்போது பண்ண முடியும்னா, பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு இங்கே உட்காந்துருந்தா தெரியாது. ஏங்க இங்கே இருக்க கல் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? ஒரு மாதிரி மரத்தோட டெக்ஸ்டரில் இருக்குது இந்த கல் எல்லாமே. தெரியுதா உங்களுக்கு? ஃபாசில்ஸ் மாதிரி இருக்குது, மரத்தோட டெக்ஸ்டர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக அந்த சிதிலாக இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலி இந்த சிதிலாக இருக்கும்ல, அதுதான் அந்த மாதிரி ரவுண்டாக இந்த தண்ணி பட்டு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இந்த காடுகள், அதோட இயற்கை வளங்கள் இது அழியாமல் வச்சுக்கணும். இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் குப்பையெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் விரியாகுது. ஆனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. போகும்போது என்னால் முடிஞ்ச பாட்டில் சுற்றிக்கிட்டு போய் கீழே போடலான்னு இருக்கேன். அண்ட் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா, எந்த பைத்தியக்காரனாயாவது போடுற பாட்டில் அட்லீஸ்ட் நம்மளாவது பண்ணணும்னு நினைக்கலாம். இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ஆஸ் அ சிட்டிசனாக நாளைக்கு வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த காட்டை அப்படியே வச்சுட்டு போவோம், அவங்களும் வந்து ரசிக்கட்டும். இந்த காடையும் இந்த காடோட அழகையும் வந்து பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கும்போது இதை அனுபவிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட் கூட நடக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் இப்போ தான் அது ஆக்சுவலி நடந்திருக்கு. சரிங்களா? இது வந்து இதை அழியாமல் வச்சுருந்து நமக்கு பின்னால் வர்ற ஜென்ரேஷனும் இதை அனுபவிக்க வைக்கணும். அதுதான் முக்கியம். நான் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, எல்லோரும் வரணும், பார்க்கணும். இது எப்படி இருக்குது, இந்த காடுனா எப்படி இருக்கும், அதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு எப்படி அனுபவம் இருக்கும். இங்கே பாருங்களேன், இருட்டாக இருக்குது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஆறுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓடைக்குள்ளே இறங்க போகிறோம். இந்த தண்ணி ஓடிச்சுன்னு இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சு இந்த பக்கமே நம்மளால் வர முடியாது. அந்தளவுக்கு தண்ணி ஓடும். பார்த்தாலே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு தண்ணி ஓடி இருக்குது அப்படிங்கிறது. இந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஆள் உயரத்துக்கு ஓடும். ரெண்டாவது அதோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? இதை தாங்க நான் சொல்கிறேன். இதை தாங்க நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் ஒரு தடவை காமிக்கணும். காடு இப்படி தான் இருக்கும்,
நிசப்தமாக இருக்கும். கேட்குதா? நிசப்தமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஏன்னா இப்படி போழ்ந்து பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. அனுபவங்க இதெல்லாம் லைஃப்பில். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த சத்தம், அந்த கிளைமேட்டு, இங்கே இருக்க மாய்ஸ்சரு, அந்த வாசனை எல்லாமே அப்படியே ஒரு வேறு லெவல் ஃபீலிங். ஏதோ வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளேயே வாழ்கிற மக்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. நம்ம சென்னையில் ஏசியில் அடுக்குமாடியில் உட்காந்துக்கிட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. பறந்தான், வேலை பார்த்தோம், செத்தான்னு இல்லாமல் இவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ட்ரிப்பு நான் வந்தது. இந்த ட்ரிக்கு வந்து என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரிக்கெல்லாம் கிடையாது. காட்டுக்குள்ளே ஒரு 7 கிலோமீட்டர் நடக்க போகிறோம், ரிட்டன் 7 கிலோமீட்டர் நடந்து வர போகிறோம். ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அதை அனுபவிச்சா தான் தெரியும். ஃபைனலி மக்களே வந்துட்டோம், கோவிலை வந்து அடைந்து விட்டோம். இங்கே பாருங்கள் வண்டி சத்தம்லாம் கேட்குது. குப்பைகளோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. இந்த வண்டிகள்லாம் 20 கிலோமீட்டர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் உள்ள இந்த ஆஃப் ரோடு ஜீப் மாதிரி சஃபாரி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஜீப்பில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றி இங்கே வருவாங்க. நம்ம வந்து 7 கிலோமீட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் இறங்கி இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி 7 கிடையாதுங்க, 6 தாங்க வருது. ஸோ 7ங்கிறது வச்சு சொன்னாங்கன்னு தெரில. பட் சம்பவ் வி ரீச்டு ஹியர். பாருங்கள் மக்களே, வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, வந்தா விட்டாது கோவிலுக்கு. ஃபைனலி வி ரீச்டு தி ஸ்பாட். நம்ம டீம் வந்திருக்காங்களான்னு தெரியல, இங்கே டவரும் இல்லை. ஸோ அகெயின் நம்ம வந்து இந்த வழி தான் வெளியே போகிறோம். இந்த வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். இதான் வியூ. இதுதான் அந்த பாவன நரசிம்மர் கோவில். அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரூப்லாம் ஜீப்பில் வந்தாங்களே, அவங்களும் நாங்களும் இப்போ ஒரே டயத்துக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஏறி வந்தோம், அவங்க வந்து ஜீப்பில் வந்திருக்காங்க. அகைன் நம்ம வந்து அகைன் நடந்தால் இறங்க போகிறோம். அவங்க ஜீப்லேயே போயிடுவாங்க. ஜீப்பில் போகணும்னா போகலாம், பட் ஐ வுட் லைக் டு வாக் பேக் அகைன். மழை தான் இருக்குது. ஸோ இது வந்து சுற்றி மலை இருக்குது, நடுவில் வந்து பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கோயில் வந்து பூஜை பண்ணி அந்த மாலை மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க பேமெண்ட் வாங்கிட்டு. அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல, அது என்ன மாலை என்ன டீட்டெயில் அப்படின்ட்டு. பட் கோவில் இருக்கிற லொக்கேஷன் வந்து தரமாக இருக்குது. இந்த ஆங்கிள் நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அட்டாச் பண்ணுற மாதிரி செம்மையாக இருக்குது. நம்ம டீமே வந்து இந்த ஜீப்பில் தான் வந்திருக்காங்க. அப்படியே ஃபுல் ஆஃப் ரோடில் வந்திருக்காங்க. அவங்களுக்குமே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்போட டயர்லாம் கொஞ்சம் ஒரு கண்டிஷனாக தான் இருக்குது. தேங்காய் நாரெலாம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்குது. இந்த ரோடில் தான் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அட்வென்ச்சர் ஜேர்னியோட பார்ட் 2, அதாவது ரிட்டர்ன் ஜேர்னி போயிட்டுருக்கோம். வரும்போது ஃபுல்லாக இறக்கத்துலேயே வந்தோம். இப்போ நிறைய மேடு ஏறுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் நல்லாயிருக்கும், ஏன்னா இருட்டு ஆரம்பிக்க போகிற நேரம் இது. டைம்னு பார்த்தோன்னா கம்மியாக தான் ஆகுது, 4:28 தான் ஆகுது. ஆனால் வெளிச்சம் கம்மியாக இருக்குது காட்டுக்குள்ளேங்கிறதுனால. அண்டு ஜீப்பில் வந்தவங்க கூட பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஜீப் ரைடு அவங்க 2-3 வீடியோஸ்லாம் எடுத்துருக்காங்க. நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க, கௌதம்கிட்ட வாங்கி. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது.
ஆனால் எனக்கு இந்த அட்வென்ச்சர் தான் பிடிச்சிருக்கு. ஜீப் எப்போ வேணாலும் பண்ணலாம், இந்த அட்வென்ச்சர் கிடைக்காது. அண்டு வெளிச்சம் குறைஞ்சிச்சுன்னா வீடியோவும் பெருசாக வராது, பேட்டரியும் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் இந்த ஜேர்னி முடிக்கிற ஸ்டேஜில் அகைன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அகைன் நம்ம பேசலாம். இந்த ட்ரிப்பு வந்து இந்த ஹைக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சேலஞ்சிங்காக இருந்துச்சான்னு கேட்டால் ஓகே, இது வந்து ஒரு ஈஸி டு மாடரேட் அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு ஹைக்கு தான் பர்சனலி ஸ்பீக்கிங். ஏன்னா நீங்கள் இதோட இந்த சதுரகிரி அப்புறம் வெள்ளையங்கிரிலாம் பார்த்தோம்னா இதோட பல மடங்கு கஷ்டமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது மாடரேட்டாக இருந்தது. பட் இதுவும் வந்து அதுக்காக ரொம்ப சப்பன்லாம் சொல்ல முடியாது, இதுக்கான ஒரு இதுவும் இருக்குது இதில். ஓகே, நான் எண்ட் ஆஃப் த இதில் வந்து அகைன் உங்களை மீட் பண்ணுறேன், சார்ஜ் இல்லாதனால. ஏன்னா அகைன் இன்னொரு கோவிலுக்கு போனாலும் போவேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு மீட் பண்ணலாம். அந்த அகைன் படி இறங்குற இடத்துல. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக இந்த படிக்கட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஹைக் முடிஞ்சிடும். ஸோ இந்த படிக்கட்டு ஒரு 600-700 படிக்கட்டு இருக்குது, முடிச்சிட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது அனுபவம். கால்கள்லாம் வலிக்குது. முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சந்திப்போம். கீழே போய்ட்டு சார்ஜ் இருந்தால் ஐ வில் டாக் டு யூ லேட்டர் அகேன். ஓகே, இன்னொரு 600 படி இறங்கணும். இறங்குறது ரொம்ப டஃப்பு, காஃப்லாம் பிச்சுக்கும். பார்க்கலாம். ஹெவி ஹைக்கு, கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்ரு ஃபாரஸ்ட்டில் ஹில்ஸில் ஹைக் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே வந்தால் சுட சுட இட்லி சட்னி சாம்பார் அப்படி இருக்குது. காரம் சும்மா சுட்டுன்னு இருக்குது. எனக்கு எப்போவும் அப்படி காரம் அதிகமாக தான் பிடிக்கும், அதே மாதிரி இருக்குது. செம்ம டிஷ்ஷு. ஆந்திராவோட ஃபுட்டுக்கு அடிமை. ஸோ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். செம்ம டயர்டு, வெறித்தனமாக டயர்டு. 2 டேஸ் தூங்கல, போய் நல்லா ஒரு தூக்கி இருந்துச்சு. நாளைக்கு உண்டான வேலையை நாளைக்கு பார்க்க வேண்டியதான். நம்ம அகோபுரத்தில் இருக்க பார்கவ நரசிம்மர் டெம்பிள் போகிறோம். நம்ம வண்டியில் தான் போகிறோம். லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது உள்ளே தான் போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம குரூப்போடு சேர்ந்து நம்ம வந்து அப்பர் அகோபிலம் அப்படிங்கிற இடத்துல உள்ள எல்லா கோயிலும் பார்க்குறதுக்காக அப்படி செட்டாக கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா விசாரணை சார் இந்த குச்சிலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பறக்க போகிறோம், மலை மேலே அடிச்சு தூள் கிளப்ப போகிறோம். வரைக்கும் போகிறோம், இல்லை உக்ரஸ்தம்பா வரைக்கும் வராமா. நேற்று நம்ம போனது ஒரு மாதிரி அட்வென்ச்சர்னா, எனக்கு தெரிஞ்சிங்கன்னா தண்ணி பார்த்து தண்ணி ஓடனா கஷ்டம். இதில் வராங்க பாருங்க, இதே மாதிரி தான் டோலியில் வச்சு உங்களை கேரி பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள், இங்கே தான் நம்ம வாட்டர் ஃபால் கிராசிங். மழையில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மழை பெய்யும்போது போகலாமா? இந்த கயிறை பிடிச்சி கார்த்தி போகிறாரு பாருங்கள், இந்த மாதிரி தான் போகணும் மேலே. ஸோ நான் கேமரா வச்சுட்டு போக முடியாது, நான் உள்ளே வச்சுட்டு மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். உக்ரஸ்தம்பத்துக்கு போகிற வழி வாங்க, உக்ரஸ்தம்பத்துக்கு போகலாம். இறங்கும்போதோட இறங்கும்போதாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு ஏதோ தேஜாவு மாதிரி இங்கெல்லாம் ஏற்கனவே எனக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னு தெரில, இந்த இடம் தான் இருக்கிறதுல ரிஸ்கியான இடம் தான் இருக்குது பாருங்க. இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரணுங்க. ஆனஸ்ட்லி ரொம்ப ரிஸ்க்கு. இந்த பக்கம் பள்ளம், உக்ரஸ்தம்பா டாப் மோஸ்ட் பாயிண்ட் இன் திஸ்.